ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும், ஏதேனை பண்படுத்தவும், ஏதேனை காக்கவும் ஆண்டவர் அந்த மனுஷனை வைத்தார். முந்தின மனுஷன், தன் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன், தன் சுவாசத்தினால் அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றி கொடுத்து அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொடுத்து ஏதேனை காக்கவும் ஏதேனை பண்படுத்தவும் வைத்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் ஏதேனுக்குள் ரொம்ப ஜாலியா இருந்தார். மனைவியோடு இல்ல மிகுந்த மகிழ்ச்சியோடு. காலையிலையும் ஆண்டவர் வருவார், சாயங்காலம் ஆண்டவர் வருவார், அவனோடு பேசுவார். பைபிள் சொல்லுது அது குளிர்ச்சியான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை நனைக்க 4 நதிகள் அந்த தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் சொன்னார் ஆதாமை நோக்கி, ஆதாமே இங்கே வா, இந்த மிருகங்களுக்கு நீ என்ன பெயரிடுகிறாயோ அதுவே அதற்கு பெயரா இருக்கும். அன்னைக்கு பூண்டுக்கு பூண்டுன்னு பேர் வச்சான், இன்னும் அந்த பூண்டு பூண்டாவே இருக்குது. அன்னைக்கு கடுகுக்கு கடுகுன்னு பேர் வச்சான், இன்னைக்கும் கடுகு கடுகாகவே இருக்கு. இன்னைக்கும் அன்னைக்கு சிங்கத்துக்கு சிங்கம்னு பேர் வச்சான், இன்னைக்கும் சிங்கம் சிங்கமாவே இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஒரு மேன்மையான அழைப்பு, அப்படி ஒரு மேன்மையான திட்டம் இந்த ஆதாம் மேல இருந்தது. வேதம் சொல்லுது 3வது அதிகாரத்தினுடைய 1 வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அது ஸ்திரீயை நோக்கி. எல்லாம் கவனிக்கணும். காக்க வேண்டியவன் தோட்டத்தை திறந்து விட்டான். காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தோட்டத்திற்குள் வந்து விட்டது. சர்ப்பம் என்ன மிருகம்? சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். ஆதாமை எங்க வைத்தார்? தோட்டத்திற்குள் வைத்தார். எல்லாம் கவனிக்கணும். தோட்டத்திற்குள் வைத்தார். இந்த தோட்டத்தை காக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆதாமுடைய வேலை. இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? ஆதாமுடைய வேலை. ஆனால் இவன் தன் மனைவியை கூட சரியா கவனிக்கல, திறந்து விட்டுட்டான். நேர வெளியில இருந்த காட்டு மிருகம் தோட்டத்திற்குள் வந்தது. குடும்பம் சில நபர்களால் திறந்து விடப்படுகிறது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உன்னை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். அடைக்கி வைக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தை, காக்க வேண்டிய தோட்டத்தை, பாதுகாக்க வேண்டிய தோட்டத்தை திறந்து விட்டதினுடைய விளைவு இவர்கள் 2 பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை வந்தது. ஆதாமினுடைய ஸ்தானம் என்ன? தோட்டத்தை காக்கணும். ஏவாளுடைய ஸ்தானம் என்ன? ஆதாமை கவனிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் தன் ஸ்தானத்தை மறந்து, தேவன் கொடுத்த திட்டத்தை மறந்து, தேவன் கொடுத்ததான அழைப்பை மறந்து, தேவன் கொடுத்ததான மேன்மையை மறந்து தோட்டத்தை காக்க மறந்து போனானாதான். என் அன்பு தேவ ஜனமே, உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய ஊழியத்திற்குள்ள அந்நிய நபர்கள் உள்ளே வருகிறார்கள் என்றால், ஆதாமே, ஏவாளே, தேவன் நம்பின நம்பிக்கைக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். என்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை நாம் மறக்கிறோமோ, என்றைக்கு தன்னுடைய ஸ்தானத்தை நாம் மறந்து விடுகிறோமோ,
சில காட்டு காரியங்கள் எல்லாம் வீட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அந்த பிரசங்கத்தில் எச்சரிப்பு இருக்கும். சபை தேவனுடையதையா, இங்க இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், மேய்ப்பன் கர்த்தருடைய மனுஷன், இங்க இருக்கிற முக்கியஸ்தர்கள் கர்த்தருடையவர்கள். சபையே உன் ஸ்தானத்தை நீ காத்துக்கொள். சபை ஜனமே, நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எந்த ஊழியத்தை சேர்ந்தவன்? இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சேர்ந்தவன். இந்த வல்லமை உள்ள ஒரு ஊழியத்தில் நீ திருட்டுத்தனம் பண்ணினா என் ஊழியத்தில் ஓடி போயிடறான்டுவான். அது மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த மாசமே 5 பேர் வரைச்சி விட்டேன். வேற சபையில் சேர்த்து விட்டுருவோம். எங்கேயாவது போய் ஏதாவது நல்லா இருந்துட்டு பரவாயில்ல வந்து பாரு, போ ஏதாவது பண்ணு, சொல்ற பச்சு கேட்க மாட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாசமே பாருங்க 5 பேரை வரட்டிட்டேன். விரட்டல, அவங்க போயிட்டாங்க. கடினம். ஊழியம் என்பது குத்தடி சீலக்கா, குடிஞ்சு குத்தடி ரெபேக்கா இல்ல. இன்னைக்கு அங்கங்க புகையை கலப்புறான். விபச்சார சந்ததியா சபையை கெடுக்கிறான். இன்னைக்கு ரிவைவல் இல்ல, எழுப்புதல் இல்ல, தீர்க்க தரிசனங்கள் இல்ல, கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசி. என் ஊழியத்திலிருந்து 2 பய சென்னைக்கு போனான். போயிட்டு பதறடிச்சு சென்னையை வேணாம் திரும்பி வந்துட்டான். என்னடா அவன் என்ன மாமான்னு கூடுவான். மாமா, அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனேன், அங்கே ஒரு பெரிய பாஸ்டரு பெரிய ரிட்ரீட் நடத்தினாரு. ராத்திரி ஆனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாரு. என்னன்னு பார்த்தா ஸ்டேஜில் மட்டும் லைட் அடிக்கும். ஸ்டேஜில் மட்டும் லைட் அடிக்கும். ஜனங்கள்ட்ட என்ன இருக்காது? இதே தான் காணும் பொங்கலில் செய்கிறான். இதே தான் என்னத்தை செய்கிறான்? காணும் பொங்கலில் செய்கிறான். இதே தான் கேபரேட் டான்ஸ் ஆடுறான், கிளப்ல இதான் செய்கிறான். அப்ப சபையிலே அதான் செய்யற, கிளப்லயே அதான் செய்யறான். அவன் சொல்லிட்டான், ஐயோயோ நம்ம இருக்கிற ஊழியத்தினுடைய லெவல் பவர் என்னன்னு வெளியில போகும்போது தான் தெரியுது. சின்னதோ பெருசோ, நல்லதோ கெட்டதோ, ஆண்டவருக்கு உண்மையா இருந்துரு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை காக்க வைக்கிற கர்த்தர், பண்படுத்த வைக்கிற கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க பொறையார் சர்ச்சில் ஒரு கோயிலுக்குள்ள இருந்தார். பெரிய கடினமான வேலை எது தெரியுமா? பாஸ்டரோட வேலை இல்லை, கோயிலுக்குள்ள வேலை தான். பாஸ்டர் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள வேலை தான் என்னது? சபையை கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, ஒரு வேலை ஒட்டடை இருந்தா அடிக்கிறது, பெல் அடிக்கிறது. அந்த கோயில் பிள்ளைக்கு படிக்க தெரியாது. பாக்கியராஜன் பேர். அவரை பாக்கியம் பாங்க எல்லாரும். பாருங்களேன், புது பொண்டாட்டி இழந்து ஒரு நிர்கதியாக வந்தார். எங்கள் மாமா தான் கொண்டு போய் அந்த சர்ச்சில் சேர்த்து விட்டார். படிக்க தெரியாதுங்க, 2வது தான் படித்தவர். ஆனால் அந்த சர்ச்சில் ஒரு 15 வருஷமாக கோயிலுக்குள்ளே இருந்தார். அந்த சர்ச்சிலேருந்து அவரை கிளப்பிட்டாங்க, ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி கிளப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்கு வரல. ஆனால் அந்த இடத்த விட்டு அவர் போகும்போது சங்கீதத்தில் பாதி சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார் மனுஷன். நான் எப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு என்ன தம்பி வேலை? இந்த சபையை பாதுகாக்கிறது என் வேலை, இந்த சர்ச்சை நான் சுத்தமாக வச்சுக்கிறது என் வேலை. வேலையை முடித்த உடனே நான் எங்கேயும் போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பைபிளை படிப்பேன். மனப்பாடமாக சொல்லுவான் பாருங்க மனுஷன், கடன்னு சொல்லுவான். ஐயா, உன் வேலை என்ன? சபையை காக்கிறது. உன் வேலை என்ன? சபையில் இருக்கிற காரியங்களை சுத்தம் பண்ணுவது. ஆனால் ஆதாம் அதை மறந்து போனான். காட்டு மிருகம் உள்ளே வந்து விட்டது. உன் லைஃப்ல நீ கரெக்டா இல்லைன்னா காட்டு மிருகம் உள்ளே வரும். அவன் சொல்லுங்களேன். நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் அந்த குடும்பத்தில் இருக்கிற 1 or 2 people. புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு 30 வருஷம் ஆகுது. பாஸ்ட் முன்னாடி பேசிக்க மாட்டாங்க 30 வருஷமா. என்னன்னு கேட்டேன். ஒரு நாள் பேசிட்டு சொன்னாரு, கண்ணீர் வடிச்சார். வயசான பாஸ்ட். என் பொண்டாட்டிகிட்ட பேசி 30 வருஷம் ஆகுதுன்னாரு. ஏன்? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சா பேச பிடிக்கல, பேச்ச நிறுத்திட்டேன். நல்லா கவனிக்கணும். காக்க வேண்டியவர்கள் திறந்து கொடுக்கிறோம். காட்டு விலங்கு உள்ள வருது. ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, சர்ப்பமானது வஞ்சனை உள்ளது. விளைவு என்ன? ஏதேனை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். தேவ பிரசன்னத்தை, தேவ நெருக்கத்தை, தேவனுடைய அறிவுரையை, தேவனுடைய
விருப்பத்தை அவர்களால் அறிய முடியாமலே போனது. இவங்களா அல்லேலூயா, ஏதாவது செய்யணும், அதுதான் நோக்கம். சபையை பிரிக்கிறதல்ல, சபையை எழுப்பி விடுகிறது தான் இந்த ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். தேவ நெருக்கத்தில் இல்லாதவர்களை கொண்டு வந்து மறுபடி ஏதேனுக்குள் வைப்பது. ஐயா, பின்மாற்றம். வெளில போயிட்டான், தேவ நெருக்கம் இல்லை, இழந்து போறான், தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். தினம் காலையில வந்து ஆண்டவர் பேசுவார், அந்த சத்தம் கேட்கல. தினம் சாயங்காலம் வந்து அவனோடு உலாவுவார், அந்த நெருக்கம் இல்லை. ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. பக்கத்தில் கையை பிடிங்களேன், உன் ஸ்தானத்தில் கரெக்டாகிற. குடிசை வீட்டுக்குள்ளதான் இருக்கிறனாலும் ஒரு தெய்வீகமா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது தான். நார்த்துலலாம் போனால் எனக்கு ரெட் மேட் விரிப்பான். பாஸ்ட் 500 பேர் உட்காருவான். பாஸ்ட் உட்கார்றது இல்லாமல் பாஸ்ட் பொண்டாட்டியும் உட்காரான். 500 பேர்னா 500 பேர் உட்காரோம். பாருங்களேன், பெரிய பெரிய குரூசைட் நான் சொல்கிறேன். இந்த 500 பேர் எனக்கு மாலை போடுவாங்க. வரிசையில் நான் நிற்கணும். வந்து எல்லாரும் எனக்கு என்ன செய்வாங்க? நான் நினைப்பேன், அன்றைக்கு எருசலேமுக்கு போகும்போது இந்த கழுதைக்கு அப்படி தான் விரிப்பு, கிளைகளை வெட்டி போட்டாங்க, தன் வஸ்திரங்களை போட்டாங்க, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி பாட்டு பாடுறாங்க. ஏசுநாதர் கழுதையை விட்டு இறங்கிட்டாருன்னா மதிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். உன் ஸ்தானத்தில் நீ கரெக்டாயிரு. ஆமென். ஒருவேளை உங்க 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 வீட்டுக்காரர் ஊழியம் பண்றாருன்னா ஊழியக்காரனுக்கு ஏற்ற மனைவியா இருங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கார ஐயா சர்ச்சில் ஒரு உடன் ஊழியக்காரராக இருக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற மனைவியா இருங்க. உங்க ஸ்தானத்தை எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வரும், வேதனை வரும், அவமானம் வரும், துரத்தி விடப்பட்ட நிலைமை வரும். ஏதேனின் பிரசன்னத்தை இழந்து விடுவோம், ஏதேனின் மகிமை இழந்து விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சொன்னார் யாக்கோபு, நான் போகிறேன், என் ஸ்தானத்திற்கு என்னை அனுப்பிவிட. அல்லேலூயா சொல்லுங்க.